புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை காசிமேடு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவர்மன் வழங்க கேட்கலாம். மணிவர்மன், தற்போது கரையோரம் எத்தனை படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது? அங்கு என்ன நிலவரம்? செங்கால் புயல் எதிரொலியாக காசிமேட்டில் மீனவர்கள் தங்கள் வலைகளையும் படகுகளையும் பாதுகாப்பாக வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து புயலாக மாறி தமிழக கடற்கரையை நோக்கி வர வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக காலை முதலே பெய்து வந்த கனமழை சற்று தற்பொழுது ஓய்ந்திருந்த நிலையில் கடலின் சீற்றம் அதிகரித்துள்ளது. மேலும் கடல் காற்றானது அதிகமாக வீச தொடங்கியுள்ளது. குறிப்பாக புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே நேற்று முதல் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மீன்வளத்துறையும் மீனவர்களுக்கு மானிய டீசல் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தின அடிப்படையில் மீனவர்களுக்கு மானிய டீசலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று 700க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை கரையில் நிறுத்துவதற்கு கிரேன் மூலம் மட்டுமே அங்கிருந்து தூக்கி சென்று நிறுத்த வேண்டும் என்பதனால் அதற்கு செலவாகும் என்பதனால் அரசாங்கம் மீன்வளத்துறை தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக கரைகளில் போடப்பட்டிருக்கும் வலைகள் காற்றிலும் அலைகள் அடித்து செல்லாத வண்ணம் தங்கள் வலைகளை பாதுகாப்பாக இடங்களை எடுத்து சென்றுள்ளனர். குறிப்பாக புயல் எச்சரிக்கை காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் விசைப்படகுகளையும் வலைகளையும் பாதுகாப்பான எடுக்கும் பணியில் வைத்திருக்கும் நிலையில் இப்போது ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.